ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புது விதமான இந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து நம்ம வேஸ்ட்டாக இருக்கும்ல வீட்டில், அதில் ஒரு கிராஃப்ட் செஞ்சுருக்கோம். அந்த ஐடியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எந்த கலர் கவர் இருக்கோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே அந்த ஹேண்டில் இருக்கும்ல அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பேக்கை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த கவரை அது உள்ளே வச்சு அந்த பூ டிசைன் மாதிரியே கட் பண்ணிகிட்டே வரணும். நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அது உள்ளே வச்சு அந்த பூ டிசைனை கட் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டே வரணும். அதே மாதிரி அதில் எத்தனை பீஸ் வருதோ அத்தனை வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ அளவுக்கு அந்த கவரில் ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கூட மிஸ் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த ஃப்ளார் ஷேப்பில் வரும், அதனால் அதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ அளவுக்கும் கட் பண்ணணும். இப்போ அவ்வளோதான், இந்த பேப்பர் ஃபுல்லாக காலி. அது பாருங்கள், ஃப்ளவர் ஷேப்பில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற தொடப்பு குச்சிலாம் எடுத்துகிட்டு அதில் நம்ம வீட்டில் என்ன நெயில் பாலிஷ் வேஸ்ட்டாக இருக்கோ அது நெயில் பாலிஷ் மாதிரி பாலிஷ் பண்ணிக்கலாம். நல்லா கலர் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் காயட்டும். அதே மாதிரி இன்னொரு கவர் எடுத்து இப்போ செஞ்சோம்ல அதே மாதிரி செஞ்சோன்னா ஹேண்டில் கட் பண்ணிவிட்டு அதை முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி அதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதில் வச்சு கட் பண்ணிகிட்டே வரணும். அந்த முடிச்சு எதுக்கு போடுறதுனா அது ஸ்ட்ராங்காக நம்ம கட் பண்ண ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக. அது மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே. பாருங்கள், ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஒயிட்டில் செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன கலரில் கவர் வேஸ்ட்டாக இருக்கோ அந்த கவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் பண்ணி பார்த்தோன்னா வீட்டுக்கு ஒரு டெக்கரேட்டிவாகவும் இருக்கும். இப்போ வந்து பிளாக்கில் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எத்தனை ஃப்ளார்ஸ் வேணுமோ அத்தனை கவர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அது எவ்வளோ அடர்த்தியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் கலர் ரோஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போது ஃபெவிகால் வச்சு அந்த ஸ்டிக்கை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து நூல் சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவர் பண்ணிக்கலாம். அதேமாரி எல்லா ஃப்ளவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ கவர் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். மேலே இருக்கிற வேஸ்டஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த வந்து குச்சியை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ரியலான ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. ஒயிட் இன்னும் சூப்பராக இருக்குது, அப்படியே ஃபெதர்ஸ் மாதிரி. இப்போ வந்து வீட்டில் வந்து ஜூஸ் வாங்கி வச்சுருப்போம்ல, அது குடிச்சிட்டு வச்சுருக்க அந்த வேஸ்ட் டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி இந்த ஃப்ளார்ஸ்லாம் எடுத்து அதில் குத்தி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஷெல்ஃபில் டிவி மேலே இந்த மாதிரி எது மேலேனா வச்சோன்னா டெக்கரேட்டிவாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாம் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
எவ்வளோ சூப்பராக நேச்சராக இருக்குது பாருங்கள். எந்த ஃப்ளார்ஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.